ஏசாயாவின் புஸ்தகம் 4:5 சொல்லுகிறது, மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறதுக்கு, நீங்க பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஆண்டவர் உங்க மேல தம்முடைய மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை பாதுகாப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் ஒண்ணே ஒண்ணு, அவங்க மேல தேவன் சில மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு வேளை சொல்லலாம், பிரதர் நான் ஏன் இன்னும் வாழ்றேன், நான் ஏன் இன்னும் இருக்கணும் பிரதர், நான் என்னைக்கும் இல்லாம போயிருக்கணும், ஆனா ஆண்டவர் என்னை எதுக்கோ ஒரு காரணத்துக்கு காத்து வைத்து கொண்டிருக்கிறார்னு சொல்றீங்கல்ல, அந்த காரணம் என்ன தெரியுமா? உங்க மேல ஒரு மகிமையான திட்டம் இருக்குது. உங்க மேல தேவனுக்கு ஒரு மகிமையான தரிசனம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் இன்னும் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க நான் ஏதோ தற்செயலா வாழ்றேன். எங்க எத்தனையோ பேரு நம்ம கூட துவங்கினவங்க இந்த ஓட்டத்துல நம்ம கூட இல்ல. எத்தனையோ பேர் நம்மளோட வாழ்க்கையை துவங்கினவங்க இன்னைக்கு நம்ம கூட இல்ல. ஆனா இந்த ராத்திரி கர்த்தர் சொல்றாரு, மகிமையானவைகள் மேலெல்லாம் நான் காவலை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை எனக்கு எப்படி தெரியுதுன்னா மகிமையானதா இருக்குது. ஆண்டவருக்கு நிறைய வேலையில முன்னாடியே தெரிஞ்சிரும். எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிரும். இது இந்த மகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், இந்த மகனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி தெரிஞ்சிரும். ஆனா நம்ம வாழ்க்கையில அது நடக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. என் வாழ்க்கையில என்ன திட்டம் இருக்குது, என் வாழ்க்கையில எப்படி இருக்குது, அப்படிதான் நிறைய டைம் நம்ம யோசிப்போம். ஒரு பாட்டியம்மா இருந்தாங்களாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. வாழ்க்கை ஃபுல்லா கண்ணு தெரியாது. அப்ப 60 வயசு வரைக்கும் அந்த அம்மா கண்ணு தெரியாம இருக்கும்போது அந்த அம்மா ஒரு பல டைம் யோசிச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையினால யாருக்கு என்ன யூஸ் அப்படி நிறைய டைம் அந்த அம்மா யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு நாள் அந்த அம்மா 60 வயசுல அவங்க பாஸ்டர் கிட்ட போறாங்க. பாஸ்டர் கிட்ட போய் கேட்கறாங்க, ஐயா எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு பைபிளை கொடுங்க. பாஸ்டருக்கு ஒரே ஷாக்கு, என்னடா இவங்களுக்கு தான் கண்ணே தெரியாதே, இவங்க எப்படி படிக்க முடியும்னு. சரி பாஸ்டரும் சரி இந்த அம்மா தான் ஆசைப்பட்டு கேட்கறாங்களேன்னு ஒரு பைபிளை கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டை அவங்க கையில கொடுக்கிறார். உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா பைபிள்ல யோவான் 3:16 எடுங்க அப்படின்னு. அவரு சரி யோவான் 3:16 எடுக்கிறார். பண்ணோடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த வசனத்தை கொஞ்சம் குறிச்சு கொடுங்க ஐயான்னாங்க. உடனே அந்த பாஸ்டர் அந்த வசனத்தை அப்படியே குறிக்கிறார், அப்படியே மார்க் பண்ணிட்டு அப்புறம் அந்த அம்மா மறுபடியும் சொல்றாங்க, ஐயா அந்த பேஜை மட்டும் அப்படி கொஞ்சம் மடிச்சு வைங்கய்யா அப்படின்னு. அவரும் சரி மடிச்சு அந்த அம்மா கையில கொடுத்துறாங்க. 60 வயசு வரைக்கும் கண் தெரியாது. ஆனா 60 வயசுக்கு அப்புறம் அந்த அம்மா அந்த பைபிளை எடுத்துட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் சாயங்காலம் போய் நிற்பாங்க. சாயங்காலம் வாசல்ல நின்றுட்டு அங்க வர்ற பிள்ளைகளை கூப்பிட்டு, எப்ப இந்த வசனத்தை எனக்கு கொஞ்சம் படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த வசனத்தை அப்படியே படிச்சு காட்டுவாங்க. வசனத்தை படிச்சு காட்டோன்னே அந்த வசனத்தை வச்சு அப்படியே அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவாங்க. அந்த வசனத்தை வச்சு அப்படியே அவங்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுவாங்க. அப்படி சொல்லிட்டே அந்த அம்மா ஒரு சில வருடங்கள்ல மரித்து போறாங்க. மரிச்சு போன உடனே இவங்க பாஸ்டர் அந்த அம்மாவுடைய மரணத்திற்கு வந்திருக்கிறாங்க. மரணத்துக்கு அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கும் போது பெரும் திரள் கூட்டம் நிக்குது. கூட்டம் நிற்கும் போது இதெல்லாம் யாருன்னு கேட்டோன்னே அந்த பக்கம் ஒரு 500 பேர் நிக்கிறாங்க. அந்த 500 பேரை பாஸ்டர் கண்ணுக்கிட்ட காமிச்சு சொல்றாங்க, ஐயா இவங்கெல்லாம் இந்த அம்மா சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஊழியர்களா இருக்கிறாங்க. இந்த பக்கம் இன்னொரு 500 பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் விசுவாசிகளா இருக்கிறாங்க. அந்த அம்மா பாருங்க கண்ணு தெரியாது, 60 வயசு வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா 60 வயசுக்கு அப்புறம் ஒரு கண்ணு தெரியாத அம்மா ஒரு மிகப்பெரிய ஊழியம் செஞ்சாங்க. அப்போ அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில 60 வயசு வரைக்கும் என்னதான் இருந்திருக்கும்னா, இவங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லப்பா, ஒரு திட்டமும் இல்லப்பா, இவங்க வாழ்க்கையில ஒரு தரிசனமும் இல்லப்பா, அப்படிதான் எல்லா கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா 60 வயசு வரைக்கும் அந்த அம்மாவை கர்த்தர் பாதுகாத்து வச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. 60 வயசு வரைக்கும் அந்த அம்மாவை ஆண்டவர் வேலி அடைத்து வச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இந்த ராத்திரி நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், தேவன் இத்தனை வருடங்கள் இத்தனை காலங்கள் உங்களை வேலி அடைத்து வைத்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. ஒரு பெரிய மகிமையான திட்டம் இருக்குது. எங்க பாருங்க 60 வயசுல போய் ஒரு அம்மா ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ், அதுவும் நல்லா இருக்கிறவங்கன்னா பரவாயில்ல, கண்ணும் தெரியாது அந்த அம்மாவை 60 வயசுல பயன்படுத்துவாருன்னா உங்க மேலையும் கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். பிரதர் இன்னைக்கு எனக்கு வயசாயிடுச்சு பிரதர், திட்டம் இருக்குதா என் வாழ்க்கையில நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு 60 வயசு தாயாரையே
மோசையே அவரால பயன்படுத்த முடியும்னா ஏங்க உங்கள பயன்படுத்த முடியாது? ஏங்க உங்க மேல இருக்கிற அவருடைய மகிமையான திட்டத்தை அவரால நிறைவேற்ற முடியாது? இன்னைக்கு ராத்திரி நான் கண்டிப்பா சொல்றேன், உங்க மேல ஒரு பெரிய மகிமையான திட்டம் இருக்குது. அதனால தான் இன்னும் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அதனால தான் இன்னும் நீங்க வாழ்றீங்க. அந்த திட்டத்தை அவர் சீக்கிரம் உங்க வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவார். தேவ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்த பிரச்சனைக்கு, உங்களுக்கு வந்த போராட்டத்துக்கு நீங்க என்னைக்கோ இல்லாம போயிருக்கணும். என்னைக்கோ உங்க வாழ்க்கைய விட்டு நீங்க போயிருக்கணும். என்னைக்கோ இந்த காரியத்த விட்டு போயிருக்கணும். ஆனா இன்னும் உங்கள நிற்க பண்ணி, இன்னும் உங்கள அந்த இடத்துல வச்சு உங்கள பாதுகாத்து கொண்டிருக்கிறார்னா, அது சாதாரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சொல்றேன். உங்க மேல ஒரு பெரிய மகிமையின் திட்டத்த கர்த்தர் வச்சதுனால மட்டும் தான் இந்த ராத்திரி இன்னும் நிக்கிறீங்க. சரி, ஆண்டவர் ஒரு 3 விதமான மகிமையான பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஒரு 3 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம். இந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் அளவும் ஒளித்து வைத்தாள். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது யாருன்னு. மோசே. அப்போ மோசேவுடைய அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா மோசேவை ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன் ஒளிச்சு வைக்கிறாங்க? அங்க பிறக்கிற அத்தனை குழந்தையும் கொல்ல சொல்லி பார்வோனுடைய ஒரு பெரிய திட்டம். அங்க பிறக்கிற ஒரு ஆண் குழந்தை கூட எபிரேயர்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கு சட்டம் போட்டுட்டாங்க. அப்போ சட்டம் போட்டதுனால எல்லா குழந்தையும் சாகடிக்கப்படுது, எல்லா குழந்தையும் கொல்லப்படுது. ஆனா இந்த மோசே மட்டும் பாருங்க பாதுகாக்கப்படுகிறார். மோசே மட்டும் ஜீவனோடு மீட்கப்படுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த மோசே மேல இருந்த ஒரு மகிமையான திட்டத்தின் நிமித்தம் மோசேவை என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா பாதுகாத்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை காத்து வைத்ததுக்கு ஒரு நோக்கம், உங்கள் மேல் ஒரு மகிமையான திட்டம். பாருங்க, மோசேவோட லைஃப்ல ஒரு பெரிய மகிமையான திட்டம் இருக்குது. ஒரு பெரிய காரியம் இருக்குது. அப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா மோசேவை மட்டும் பாதுகாத்து கொண்டிருந்தார். அரண்மனையில இருந்து உத்தரவு வருது, இங்க இருக்கிற ஒரு குழந்தை கூட உயிரோட இருக்கக்கூடாது. ஆனா ஆண்டவர் மோசேவை எங்க கொண்டு போய் வளர்த்தினார் தெரியுமா? அதே அரண்மனையில வளர்த்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இருக்கக்கூடாது, நீங்க வாழக்கூடாதுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க முன்னாடியே உங்களை கர்த்தர் வாழ வைப்பார். அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். தேவ பிள்ளையே, மோசே மேல இருந்த ஒரு பெரிய மகிமையான திட்டம்னால அன்னைக்கு மோசேவை அவங்க அப்பா அம்மாவை வச்சு அந்த ராஜாவுடைய பொண்ணை வச்சு கர்த்தர் பாதுகாத்தார். இந்த மகிமையான திட்டம் மோசேக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியவே தெரியாது. நிறைய டைம் நம்ம மேல இருக்கிற தரிசனம், நம்ம மேல இருக்கிற திட்டம் அநேக வேளையில் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும். உங்க மேல என்ன தரிசனம் இருக்குது, உங்க மேல என்ன திட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனா உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது அவருக்கு தெரியும். அதனால தான் இன்னும் உங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ அழிய வேண்டிய சூழ்நிலைகள் 1000 வந்தது, நீ வாழக்கூடாத சூழ்நிலைகள் 1000 வந்தது. ஆனால் அத்தனையிலும் தேவனை காத்து தப்பி பிழைக்க பண்ணினதுக்கு ஒரே காரணம், அவர் உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். மோசேக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா அவர் மேல என்ன திட்டம் இருக்குன்னு? தெரியாது. மோசேவோட அப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா? தெரியாது. அம்மாவுக்கு தெரியாது. சோ மோசே மேல என்ன திட்டம் இருக்குது, என்ன மகிமை இருக்குது யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா கர்த்தருக்கு மட்டும் தெரியும். இன்னைக்கு நான் சொல்லுவேன், திட்டமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற தரிசனமோ திட்டமோ நமக்கோ உலகத்துக்கோ தெரியாம இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரிஞ்சனால மட்டும்தான் அவர் இன்றளவும் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். மோசேவுடைய வாழ்க்கையில அதனாலதான் ஆண்டவர் நின்றார். சரி, இது மோசேக்கு இப்ப தெரியல. சரி, கொஞ்சம் கழிச்சு தெரியுதான்னு பார்த்தா 40 வயசுல ஒரு கொலை பண்ணிட்டு வனாந்தரத்துக்கு ஓடி போறான். அடுத்து 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கிறார். 40 வருஷம் வனாந்தரத்துல இருக்கும்போது மோசேக்கு அப்பவாது திட்டம் தெரியுதான்னு கேட்டா மோசேக்கு அப்ப 80 வயசு ஆகுது. அப்போ மோசே எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்னா தன்னுடைய சாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் மோசே. ஏன்னா மோசே சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. அப்ப மோசே பாருங்க, 70 80 வயசுல அவர் எதை நோக்கி கொண்டிருந்தார்னா தன்னுடைய மரணத்துக்கு ஆயத்தமா இருந்தார், தன்னுடைய முடிவுக்கு ஆயத்தமா இருந்தார். வனாந்தரத்தின் மரணத்திற்கு மோசே ஆயத்தமா இருந்தார். வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு முடிவுக்கு மோசே ஆயத்தமா இருந்தார். ஆனால் என் ஆண்டவர் வனாந்தரத்தில் ஒரு துவக்கத்துக்கு ஆயத்தமா இருந்தார். இந்த மோசே பாருங்களேன், 80 வயசு தாங்க என் வாழ்க்கை, அதுக்கு மேல வாழ முடியாது, நான் இதோட போக போறேன், இதோட என் வாழ்க்கை முடிய போகுதுங்கிறதுல
மோசே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். ஆனா கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். என்னன்னா, அந்த 80 வயசுல மோசேவ துவங்க பண்றதுக்கு. இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த திட்டமா சொல்லுவேன். மோசேவ ஆண்டவர் சின்ன வயசுலயே பாதுகாத்து கொண்டு வந்தது, வனாந்தரத்துல அவன மரிக்க வைக்கிறதுக்கு இல்ல, வனாந்தரத்துல துவங்க வைக்கிறதுக்கு. இன்னைக்கு தேவப்பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தேவன் உங்களை இன்னும் காத்து பாதுகாத்து கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம், நீங்க வனாந்தரத்துல சாகிறதுக்கு இல்ல. இன்னைக்கு நீங்க கடந்து போற இந்த பிரச்சனையோட உங்க வாழ்க்கைய முடிக்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனையோடு நீங்க போராடி கொண்டிருக்கலாம். இதுதான் என் முடிவா பிரதர்? இதுலயே தான் என் வாழ்க்கை முடிய போகுதா? இதுலயே என் வாழ்க்கை அழிஞ்சிருமா? அப்படி ஒருவேளை இந்த சத்தத்தை நீங்க கேட்கலாம். ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மோசேவே, நீ பொறக்கும்போது உன்னை கையில எடுத்த கர்த்தர் இந்த வனாந்தரத்துல உன்னை முடிக்கிறதுக்கு கையில எடுக்கலப்பா. உன் பொறக்கும்போது உன் வாழ்க்கையில ஆரம்பிச்ச கர்த்தர் நீ இந்த வனாந்தரத்துல முடிச்சிட்டு போகணும், இந்த வனாந்தரத்துல நீ வாழக்கூடாது, இந்த வனாந்தரத்தோட வாழ்க்கை முடியும்னு சொல்லி கர்த்தர் எடுக்கவே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்துல முடிவதற்கு அவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நீங்க சில வனாந்தரத்தை பார்க்கலாம், சில பிரச்சனையை பார்க்கிறீங்க, போராட்டத்தை பார்க்கிறீங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இது முடிவா இருக்க முடியாது, இது துவக்கமாய் மாறும். சோ ஆண்டவர் நம்மை காத்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமே வனாந்தரத்தின் துவக்கத்துக்கு தான். மோசே நினைச்சார் 80 வயசு ஃபுல்ஃபில்மென்ட். ஆனா மோசேவை கர்த்தர் என்ன ஆக்கினார்னா, ஜாதிகளுக்கு தலைவனாய் மாற்றினார். ஜாதிகளுக்கு தலைவனாய் கொண்டு போய் உயரத்திலே உட்கார வைத்தார். இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை அநேக இடங்களிலே தலைவனாய் நிற்க வைப்பார், தலைமை இடத்துல நிற்க வைப்பார். இன்னைக்கு நீங்க வனாந்தரத்தை பார்க்கறதுனால நீங்க இதோட உங்க வாழ்க்கையை முடிப்பீங்க, இதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், அப்படி அர்த்தமே கிடையாது. தேவன் உங்களை எங்க கொண்டு போவார்னா, சில தலைமையான இடங்களுக்கு, சில மேலான ஸ்தலங்களுக்கு, சில ராஜ சிங்காசன மேன்மைகளுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். மோசேவை ஆண்டவர் ஒருவேளை வனாந்தரத்துல சாக வைக்கணும்னா, ஆண்டவர் அவர் பிறக்கும் போதே சாக வச்சிருக்கலாம். இன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மரணத்தை தரணும்னா என்னைக்கும் உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் இந்த வனாந்தரத்துல இங்க சாகிறதுக்கோ இல்ல இந்த பிரச்சனையில உங்க வாழ்க்கையை முடிக்கிறதுக்கோ உங்களை அழைக்கவே இல்லை. அவர் இந்த வனாந்தரத்துல இந்த பிரச்சனையில உங்க மேல இருக்கிற மகிமையான திட்டத்தை துவங்க வைக்க தான் அழைச்சாரு. நீங்க பார்த்துட்டு, ஆண்டவரே இதை விட்டு நான் போயிட்டா என்ன, இதை விட்டு நான் பின்னாடி வந்துட்டா என்ன, நான் ஏன் இன்னும் இருக்கணும், நான் ஏன் இன்னும் இதுல போராடணும் அப்படின்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க, மகிமையானவை மேல அவர் பாதுகாப்பை வச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. மகிமையானதின் மேல அவர் தம்முடைய தரிசனத்தை வச்சதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. மோசே மேல கர்த்தர் வச்ச தரிசனத்துக்கு பெரிய நோக்கம் என்னன்னா, அவனை தலைவனாய் மாற்றுவது. ஆனா மோசேக்கு கடைசி வரைக்கும் இது தெரியல. கர்த்தர் தன்னை வந்து சந்திக்கிற வரைக்கும் மோசேக்கு அது தெரியவும் இல்லை. மோசே அதுக்கு ஆயத்தமாவும் இல்லை. மோசே எதுக்கு ஆயத்தமா இருக்கிறார் தெரியுமா? மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீ மரணத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாய், ஆனால் இல்ல, நீ மகிமைக்கு ஆயத்தமாக வேண்டும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க மரணத்தை எதிர்நோக்காதீங்க, மகிமை எதிர்நோக்குங்க. உங்க வாழ்க்கை இல்லாம போகணும்னா, நான் சொன்னது போல பல வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கும், பல மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கும். ஆனா மரணம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு தான் இன்னைக்கும் தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு மகிமையின் காவலை வைத்திருக்கிறார். சோ முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், இதோ உன்னை நான் காத்தது வனாந்தரத்திலே உன்னை முடிய பண்ண அல்ல, உன்னை நான் பாதுகாத்தது உன் ஓட்டம் வனாந்தரத்துல முடிய அல்ல. தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் நடத்தினது நீ வனாந்தரத்தோட முடியறதுக்கு இல்ல. இன்னைக்கு சில வனாந்தரம், சில பிரச்சனை, சில போராட்டம், ஆனா மறந்துடாதீங்க, இதுல முடிக்க, இதோட உங்களை ஒழிச்சு கட்ட கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை. உங்க மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. கண்டிப்பா சொல்றேன், மோசேவை தலைவனாக்கின கர்த்தர் உங்களையும் தலைமையாய் இடத்துல, தலைவரான இடத்துல நிற்க வைப்பார். சோ முதலாவது கர்த்தர் நம்மை மகிமையாய் காத்தது வனாந்தரத்தில் முடிய அல்ல, துவங்க. இரண்டாவது இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9:3. அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டார். சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். இந்த இடத்துல யோனத்தானுடைய பையன், இந்த பையனுக்கு கால் 2
வராது. கால் 2ம் ஒரு விபத்துல முடமாயிருச்சு. ஒரு அம்மா தூக்கிட்டு போகும்போது அந்த குழந்தைய அப்படியே கீழ போட்டாங்க. அப்ப குழந்தையிலேயே அந்த பையனுக்கு என்ன போயிருச்சுன்னா, கால் போயிருச்சு. அப்ப கால் போனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு என்ன போலன்னா, உயிர் போகல. ஸோ தேவப்பிள்ளையே சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில சில பலவீனம் இருக்குது தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அந்த பலவீனத்தினால நம்மை உயிர் போகாம இன்னும் காக்குறாருன்னா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இன்னைக்கு சில பலவீனத்தின் நடுவில கூட இன்னும் உயிரோட இருக்கிறீங்கல்ல, இன்னும் ஜீவனோட இருக்கிறீங்கல்ல, அப்ப எப்படி அது நோக்கம் இல்லாம போயிரும்? அப்ப எப்படி அது தரிசனம் இல்லாம போயிடும்? இந்த யோனத்தானுடைய பையனாகிய மேவி பொசேத்துக்கு கால் போயிருச்சு. ஆனா அவன் மேல இருக்கிற தேவனுடைய மகிமையான திட்டம் போகல. அவன் கால கர்த்தர் உடைய பண்ணினார். ஆனால் அவன் மேல் இருக்கிற மகிமையான திட்டத்தை கர்த்தர் உடைய பண்ணவே இல்ல. எங்க பாருங்க, இவனுடைய அப்பா இல்ல, இவனுடைய தாத்தா இல்ல, இவன் எல்லாத்தையுமே இழந்துட்டான். இந்த மேவி பொசேத்துங்கிற பையன் எல்லாத்தையுமே இழந்த பையன். அப்பா இல்ல, தாத்தா இல்ல, குடும்பம் இல்ல, யாரும் இல்ல. இவன் தனிமையா நிக்கிறான். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க, பிரதர் என்ன மட்டும் ஏன் இன்னைக்கு கர்த்தர் நிக்க பண்றாரு? என் கூட யாருமே இல்ல பிரதர், நான் மட்டும் நிக்கிறேன். அப்படி நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்க வாழ்க்கை ஆண்டவர் கூடிய மகிமையான ஒரு திட்டத்தை சுமந்து கொண்டு இருக்குது. உங்க வாழ்க்கை தேவனுடைய ஒரு பெரிய மகிமையான திட்டத்தை சுமந்துட்டு இருக்குதுங்கிறத மறந்து போயிறாதீங்க தேவ பிள்ளையே. இந்த மேவி பொசேத்து மேல ஒரு பெரிய மகிமையான திட்டம் இருந்துச்சு. ஆண்டவர் எங்க கொண்டு வந்து உட்கார வச்சார் தெரியுமா? ராஜாவுடைய பந்தியில அழைத்து கொண்டு வரப்பட்டான். தேவ பிள்ளையே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க இன்னைக்கு வாழ்றது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இன்னைக்கு சில சூழ்நிலை இருக்கிறது ஏன் இருக்கிறேன்னு நீங்க ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா மறந்துடாதீங்க, உங்க மேல கர்த்தர் ஒரு மகிமையான காவலை வச்சதுக்கு காரணம், உங்க மேல ஒரு மகிமையான திட்டம் இருக்குது. இந்த மேவி பொசேத்த மறுபடியும் ஒரு ராஜ பந்திக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வர்றதுக்கு மட்டும்தான் இந்த மேவி பொசேத்த சாகாம பாதுகாத்தார். இன்னைக்கு ராத்திரி நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் உங்களை பாதுகாத்து கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. இந்த மேவி பொசேத்த கூப்பிட்டோன்னு என்ன சொல்லுவார் தெரியுமா இவரு? இந்த செத்த நாய நீங்க எப்படி ராஜா நினைச்சீங்க அப்படி சொல்றாரு. அப்ப இந்த மேவி போசேத்துடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, செத்து போன ஒரு நாய போல இருக்குது. அவருடைய லைஃப் அப்படியே மரிச்சு போன ஒரு நாய போல இருக்குதுங்க. அப்படி ஒரு லைஃப்ல இருக்கிறார் இந்த மேவி போசேத்து. ஆனா ராஜா யார தேடி வராருன்னா, அந்த மேவி போசேத்த தேடி வருகிறார். இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரதர் லிட்டரலா முடிஞ்சிருச்சு பிரதர் என் வாழ்க்கை. இதுக்கும் மேல என் வாழ்க்கையில வாழ்றதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா 1% வாய்ப்பு இருந்தா கூட அதன் பேர்ல தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. உங்களை அழைச்ச தேவன் எதுவும் உங்களை கைவிடுகிற தேவன் இல்ல, உங்களை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். இந்த மேவி பொசேத் மேல ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. சோ முதல் மகிமையான திட்டம் என்னன்னா, மகிமையானவைகளை காத்து வனாந்தரத்திலே துவங்க பண்ணுகிறவர். இரண்டாவது, மகிமையானவர்களை சாகாமல் காத்து அவர்கள் நோக்கத்திற்கு கொண்டு போகிறவர். இந்த மேவி போசேத்து செத்திருக்கணும், வாழ்ந்திருக்க கூடாது, மறந்து ஒதுக்கப்பட்டவன். ஆனா இவனை கர்த்தர் பாதுகாத்து தன்னுடைய தரிசனத்துக்கு, தன்னுடைய ஸ்தானத்திற்கு அவனை கொண்டு போய் சேர்த்தினார். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நீங்கள் போக வேண்டிய இலக்குக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்துவார். சோ அதனாலதான் ஒரு மகிமையின் பாதுகாப்பை கர்த்தர் இன்னும் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிறார். மூன்றாவது இன்னொரு காரியத்தை கூட நம்ம தியானிச்சு முடிக்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்றார்கள். சரி, இங்க கவனிங்க. என்ன கதைன்னா, இந்த சம்பவம் என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்க வேவு பார்க்க போவாங்க. வேவு பார்க்க போகும்போது அந்த இடத்துல யார் இருப்பான்னா, ராகாப் என்ற ஒரு வேசி இருப்பாங்க. அப்போ அந்த வேசியுடைய வீட்டுல இவங்க தங்குறாங்க. தங்கும் போது அவங்கள பாதுகாத்து மறைச்சு வச்சிருவாங்க. அப்ப இவங்க வெளியே போகும்போது அந்த வேசி இவங்களை பார்த்து கேட்பாங்க, நீங்க இந்த தேசத்தை வந்து பிடிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். என்ன ஃபேவர் பண்ணணும்னா, நீங்க பிடிக்கும் போது எங்களை மட்டும், எங்க குடும்பத்தை மட்டும் கொஞ்சம் காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த ராகாபுடைய குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. நம்ம நினைக்கிறோம் இதுல ஏன் ராகாபுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க வந்து
உதவி செஞ்சாங்க. அவங்க அந்த நாட்டை வேவு பார்க்கும்போது வேவு பார்க்க வந்த உளவாளிகளுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால தான் ராகாபுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆனா இல்ல இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்துச்சு. இந்த ராகாபுடைய சந்ததியில தான் யார் பிறக்கிறான்னா மேசியா பிறக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை ஏதோ சர்ச்சையாய் பாதுகாக்கப்படல. நீங்க நினைச்சுக்காதீங்க, பிரதர் எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு கிருபையில நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன். ஏதோ ஒரு தயவுல நான் பாதுகாக்கப்பட்டுட்டேன். ஆனா வெறும் கிருபையில இல்ல, உங்க மேல இருக்கிற ஒரு மகிமையான திட்டத்துல ஆண்டவர் ஒருவேளை கிருபை மட்டும் வச்சிருந்தாருன்னா சில இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருப்பார். ஆனால் இன்னொரு மகிமையான திட்டம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மை அப்படியே வேலி அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ராகாப கர்த்தர் வேலி அடைச்சதுக்கு பாதுகாத்ததுக்கு ஒரு பெரிய நோக்கமே என்னன்னா, அவளுடைய சந்ததியிலே மேசியா பிறக்க வேண்டும், அவருடைய சந்ததியிலே மேசியா வர வேண்டும். இன்னைக்கு தேவஜனங்களே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் பாதுகாத்து வச்சிருக்கிறார், இன்னும் ஜீவனோட வச்சிருக்கிறார்னா, நான் உங்க வாழ்க்கையில சொல்றேன், ஆண்டவருடைய பெரிய திட்டம் உங்க வாழ்க்கையில அது கண்டிப்பா இருக்குது. இந்த ராகாபுடைய அடையாளம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவள் வேசி, அவளோட விபச்சாரி, அதுதான் அவள் அடையாளம். ஆனா கர்த்தருடைய சந்ததி என்கிற ஒரு பெரிய அடையாளத்தை இந்த ராகா பெற்றுக்கொள்கிறாள். இந்த ராத்திரி நான் சொல்றேன், ஆண்டவர் மூன்றாவது ஏன் தெரியுமா மகிமையானவைகள் மேல பாதுகாப்பு வைக்கிறார்? அவங்க அடையாளத்தை மாற்ற விரும்புகிறார், அவங்க சந்ததியை மாற்ற விரும்புகிறார். எனக்கு ஏன் தெரியுமா சில மகிமையானவைகள் மேல ஒரு விசேஷத்தை பாதுகாப்ப கர்த்தர் இன்னும் போட்டுக் கொண்டிருக்கிறார்? உங்கள் வாழ்வின் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்கள் வாழ்வின் தரிசனத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்கள் வாழ்வின் நோக்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இதுவரைக்கும் ராகாபுடைய வாழ்க்கையில இருந்த அடையாளம், ராகாபுடைய வாழ்க்கையில இருந்த நோக்கம், அவள் வேசி உபச்சாரி, அதுதான் நோக்கம். ஆனா கர்த்தர் ஏன் அவளை பாதுகாத்து வச்சாருன்னா பெரிய நோக்கத்தை, பெரிய தரிசனத்தை அவள் மேல் கொண்டு வைத்த கர்த்தர். சோ முதலாவது மோசேவை ஏங்க பாதுகாத்தார்னா, மோசேவை பெரிய தலைவனா மாற்றினார். இரண்டாவது மேவி போசேத்தை ஏன் பாதுகாத்தார்னா, ராஜ பந்திக்கு கொண்டு வந்தார். மூன்றாவது ராகாபை ஏன் பாதுகாத்தார்னா, அவர் சந்ததியின் அடையாளத்தையே மாற்றினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு கெட்ட பேரோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிரதர். ஏன் இந்த பேரோட நான் வாழணும்? இன்னைக்கு ஒருவேளை ஒரு பேரோட, ஒரு அசிங்கத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஏன் இந்த அசிங்கத்தோட நான் இன்னும் வாழ்றேன்? இந்த அசிங்கம் வந்த அன்னைக்கே நான் செத்து இருக்கணும். சிலர் அப்படிதான் சொல்லுவீங்க, பிரதர் இந்த பேர், இந்த அசிங்கம் என் வாழ்க்கையில வந்த அன்னைக்கே நான் செத்து போயிருக்கணும்னு நீ சொல்ற. ஆனா தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்னும் உன்னை உயிரோட வச்சிருக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அசிங்கத்தை, இந்த பேரை, இந்த அவமானத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். இந்த அடையாளத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இதோட தான் நான் சாகணுமா, இதோட தான் நான் முடியணுமா, என் வாழ்க்கை இதோடயே தான் போயிடுமா? இல்லவே இல்லைங்க. நான் சொல்றேன், வனாந்தரத்துல உங்க வாழ்க்கை முடிய போறது இல்ல, வனாந்தரத்துல உங்க வாழ்க்கை துவங்க போகுது. அதனாலதான் வசனம் தெளிவாய் சொல்லும், நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். அப்போ உலகத்துக்கு தான் வனாந்தர முடிவு, ஆண்டவருக்கு வனாந்தர முடிவு இல்ல. மோசே உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷங்களுக்கும் வனாந்தர முடிவு தான்ப்பா. ஆனா இந்த வனாந்தரம் மோசேவே உனக்கான முடிவு இல்ல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனை அநேகருக்கு அது முடிவா இருக்கலாம். ஆனா அது உங்க வாழ்க்கையில அது முடிவா இருக்க முடியாது. நிறைய பேருக்கு உங்க வாழ்க்கையில வந்த பிரச்சனை, அதே பிரச்சனையை அவங்க சந்திச்சாங்க, அது அவங்களுக்கு வனாந்தரமா இருந்துச்சு, பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு அது அப்படி இருக்கவே முடியாது தேவ பிள்ளைகளே. ஏன்னா உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், உங்களோடு வசிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஏங்க இன்னும் உங்களை நிக்க வச்சிருக்கிறார்ல, இன்னும் உயிரோட காத்திருக்கிறார்ல. எத்தனையோ பேர் செத்துட்டாங்க இந்த வியாதி எத்தனையோ பேர் கொரோனா வந்துச்சு, எத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் மரிச்சாங்க. ஆனா இன்னும் நம்மை ஜீவனோட வச்சிருக்கிறார்னா ஒரு நோக்கம் இருக்குதானே. மனிதர்களாகிய நம்ம தான் எதையுமே திட்டம் இல்லாம, நோக்கம் இல்லாம பண்ணுவோம். எனக்கு எப்பவுமே நான் ஒண்ணு சொல்லுவேன், எப்போ பூமியில நம்ம திட்டம் முடியுதோ அடுத்த நிமிஷம் கர்த்தர் தூக்கிருவாரு. அதுக்கு மேல இங்க வேலை இல்ல. அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு தரிசனம் இருக்கிறதுனால தான், நோக்கம் இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களை இங்க வச்சிருக்கிறார். ஏன் ஆண்டவருக்கு என்ன தேவையா உங்களை இங்க வச்சு தூதர்களை வச்சு பாதுகாக்கணும்னு? இல்ல இல்ல இல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர் வச்சதுனால தான் இன்னும் கர்த்தர் உங்களுக்காக
பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்களா, பிரதர் நான் தான் கர்த்தருக்காக நிறைய பிரயாசப்படுறேன், அவர் என்ன செய்றார்ன்னு நினைக்கிறீங்களா? உங்கள விட ஆண்டவர் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, உங்களுக்கான பிரயாசத்த எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க பிரயாசப்படாத அளவுக்கு அவர் உங்கள பிரயாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மோசே தலைவன் ஆகறதுக்கு ஒரு பிரயாசமும் படல. ஆனா மோசே தலைவனாக்க ஆண்டவர் தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சார். மேவிபோசேத்து ராஜ பந்திக்கு போறதுக்கு அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவர் தான் இறங்கி கிரியை செஞ்சார். அடுத்தது நான் சொன்னேனே ராகாபு, ராகாபு பாதுகாக்கப்படுறதுக்கு ராகாப் செய்யல, கர்த்தர் தான் செஞ்சாரு. நிறைய பேர் சொல்லுவோம் ராகாப் பாதுகாத்ததுனால தானே, ராகாப் இருந்ததுனால தான். ஆனா இல்லவே இல்லைங்க. அது எதனால தான் நடந்துச்சுன்னா, தேவன் வச்ச திட்டத்தினால, தேவன் வச்ச அழைப்பினால, தேவன் வச்ச ஒரு பெரிய நோக்கத்தினால தான் அது நடந்துச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பாதுகாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்க குடும்பம் பாதுகாக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்க வாழ்க்கையில தேவன் இன்னும் தரிசனமும் திட்டங்களையும் வைத்திருக்கிறதுனால தான் நீங்க இன்னும் நிக்கிறீங்க, நீங்க இன்னும் வாழ்றீங்க. நான் சொல்றேன், நீங்க இன்னும் வாழுவீங்க, இன்னும் நிப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார். உங்க வாழ்க்கையில சத்துரு ஒரு நாளும் தொட்டு உங்க வாழ்க்கையை அழிச்சிட முடியாது. ஏன்னா உங்க வாழ்க்கை அது மகிமையான வாழ்க்கை.